வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா யூபிஎஸ்சி சார்ந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது 1926 அக்டோபர் 1ஆம் நாள் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் இது தொடங்கிறதுக்கு ஒரு ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவோம். அப்படின்னாக்கா மாண்டவி செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மத்திய பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு தனி ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. அதுக்காக 1924 லீ கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஆனால் அதே 1924 தமிழ்நாட்டில் நீதி கட்சியானது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு உருவாக்கியிருப்பாங்க. 1929 பேர் மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்க அப்படின்னாக்கா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க. அதனால் 1926 அக்டோபர் 1ஆம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா யூபிஎஸ்சி தொடங்கியிருந்திருப்பாங்க. அவருடைய முதல் சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சார் ரோஸ் பார்க்கர். கரண்ட்டில் இருக்கிறவர் யாருனாக்கா ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணவர் தான் அஜய்குமார் தான் மொத்தம் நம்மளுடைய யூபிஎஸ்சி சேர்மனாக கரண்ட்டில் இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தோன்னா யூபிஎஸ்சியோடைய 100வது ஆண்டு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வரக்கூடிய எக்ஸாமில் யூபிஎஸ்சி பற்றி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ்சி சேர்மன் யார் அப்பாயின்ட் பண்ணுறா, எப்படி எனக்கு இம்ப்ரீச்மெண்ட் பண்ண முடியும் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.